மக்கள் வணக்கம். மீண்டும் உங்களை இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழர்களின் அறிவுக்கும் சிந்தனைக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குபவை ஆலயங்கள். ஆலயங்களில் இருந்தே தமிழகத்தின் பெருமைகளையும் வரலாற்றுகளையும் அறிந்து கொள்ள முடிவதாக அறிஞர்கள் கூறுகின்றனர். அப்படி பழமையான ஆலயங்களை பற்றி எடுத்து சொல்லும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது. வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். திருமாலும் நந்தீஸ்வரரும் இத்தலத்து இறைவனை வழிபட்டதால் இத்தலத்து இறைவன் திருமால் நந்தீஸ்வரர் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார். காஞ்சிபுரத்தில் இருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் 16 கிலோமீட்டர் தொலைவில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. சான்றோர்கள் நிறைந்த திருவூர் என்று போற்றப்படும் காஞ்சிபுரத்தை அடுத்த மாமண்டூரில் உள்ளது ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்பாள் இடம் கொண்ட அருள்மிகு ஸ்ரீ திருமால் நந்தீஸ்வரர் திருக்கோயில். திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு உட்பட்ட மாமண்டூர் என்னும் இக்கிராமம் காஞ்சிபுரத்திற்கு 7 கிலோமீட்டர் தொலைவில் வயல்வெளிகள் சூழ்ந்த கிராமமாக விளங்குகிறது. கிபி 1345 ஆண்டு படவேட்டை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த ராஜ நாராயண சம்புவராயர் காலத்தில் இந்த திரிபுர சுந்தரி உடனுரை திருமால் நந்தீஸ்வரர் திருக்கோயில் கட்டப்பட்டது. கிபி 14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் ஈசனை திருமாலும் நந்தீஸ்வரரும் வழிபட்டு பேறு பெற்றதால் இங்குள்ள சிவபெருமான் திருமால் நந்தீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். பல ஆண்டுகள் பழமையான வில்வமரம் இன்றும் இக்கோயிலில் தலமரமாக அமைந்திருக்கிறது. கிழக்கு மற்றும் தெற்கு நோக்கியவாறு 2 நுழைவாயில்கள் உடைய இந்த ஆலயத்தில் கீழே வாயில் வழியாக நுழைந்தால் நந்தீஸ்வரர், பலிபீடம், கொடிமரம் இருக்கின்றன. விநாயகர் சன்னதியை தாண்டிச் சென்றால் மூலவராக திருமால் நந்தீஸ்வரர் மிக அதிக உயரம் மற்றும் அகலத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறார். சுவாமியோட பெயர் திருமால் நந்தீஸ்வரர், அம்பாளுடைய பெயர் திரிபுர சுந்தரி அம்பாள்.
மகாவிஷ்ணு, அதாவது திருமால்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு நந்தீஸ்வரம் வணங்கி பேர் பெற்றதால் சுவாமிக்கு திருமால் நந்தீஸ்வரர்னு பேர் வந்தது. இது வந்து 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில். இது கிபி 1345 படவேட்டை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த ராஜ நாராயண சம்போராயர் என்ற மன்னருடைய காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இது. மிகவும் பழமையான கோயில் இது. இங்கே நவகிரகத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அம்பாலோட காட்சி தரது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது இங்கே வந்து ஒவ்வொரு பிரதோஷமும் சிறப்பாக செய்கிறாங்க. கார்த்திகை தீபத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இங்கேருந்து தீபம் வந்து ஏரியில் விட்டு வருவாங்க. மேலும் இத்திருக்கோயில் பற்றி என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கின்றன என்பதை இந்த பகுதியில் பார்க்கலாமா? திரிபுர சுந்தரி அம்பாள் சன்னதியையும் வணங்கி வந்தான். வெளிப்பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மன், சண்டிகேஸ்வரர், துர்க்கை உள்ளனர். நவக்கிரகத்தில் ஸ்ரீ சூரிய பகவான் தனது 2 மனைவிகளுடன் காட்சி தருவது அபூர்வமான ஒன்றாகும். சுற்றுவட்டார கிராமத்தில் நவக்கிரகத்தில் 11 சுவாமிகளுடன் காட்சி தருவது இந்த திரிபுர சுந்தரி உடனுரை திருமால் நந்தீஸ்வரர் கோவிலில் மட்டுமே. இதுவே இந்த திருக்கோயிலின் சிறப்பாகும். திருமாலும் நந்தீஸ்வரரும் இந்த இடத்தில் முழுமுதல் பரம்பொருளான இறைவனை வணங்கி வழிபடும் காட்சி சுதை சிற்ப வடிவமாக மண்டபத்தின் மேல் பகுதியில் கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது. மகாவிஷ்ணுவே வணங்கி பேர் பெற்றதால் இவர் வந்து கடன் தொல்லையிலிருந்து விடுதலை தரதா பக்தர்கள் நம்பிக்கை இருக்குது.
இன்றளவும் அது உண்மையாக இருக்குது. மிகவும் பழமையான கோயில் அது, ரொம்ப விசேஷம். இங்கே ஸ்தல விருஷம்னு பார்த்தீங்கன்னா வில்வ மரம் ரொம்ப விசேஷமானது, மிகவும் பழமையானது அந்த மரம். நவகிரகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சுவாமி அம்மனோட காட்சி தர சூரிய பகவான் ரொம்ப விசேஷமாக காட்சி தரார். இங்கே சுற்று வட்டார கிராமங்களில் அது மாதிரி சூரியன் வந்து அம்பாலோட காட்சி தர்றது கிடையாது. காஞ்சிபுரத்தில் தான் அது மாதிரி இருக்குது. அதனால் ரொம்ப விசேஷம் அது. எல்லா சிற்பங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். பழைய காலத்து சிற்பங்கிறனால ரொம்ப சிறப்பாக இருக்கும். இங்கே வந்து மகாவிஷ்ணு நந்தீஸ்வரர் வணங்கி சுவாமி அம்மன் காட்சி தர மாதிரி சுதை வடிவில் முகப்பில் செஞ்சு வச்சுருக்காங்க. மிகச்சிறிய அளவிலான திருக்கோயிலே என்றாலும் இந்த திரிபுர சுந்தரி உடனுரை திருமால் நந்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்து வணங்கிவிட்டு சென்றால் தீராத கடன் தொல்லைகள் நீங்கி செல்வ வளம் பெருகும். புத்திர பாக்கியம், நல்ல கல்வி, நல்ல வேலை என வேண்டிய நற்செல்வங்கள் யாவும் தருபவர் இந்த திருமால் நந்தீஸ்வரர் என்று தலபுராணம் தெரிவிக்கிறது. கால பூஜைகள் நாள் தவறாமல் நடைபெறும் இந்த திருக்கோயிலின் பழமையும் பெருமையும் இன்றும் அழகோடும் அருளோடும் திகழ்கிறது. நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருவது திருப்புகழ். அருணகிரிநாதர் முருகப்பெருமானின் புகழை பாடல்களாக நமக்கு தந்திருப்பதுதான் திருப்புகழ். இன்று என்ன பாடல், என்ன கருத்து என்பதை பார்க்கலாமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. திருச்செந்தூரில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானை துதித்து அருணகிரிநாதர் பாடியது மூப்புற்று செவி கேட்பற்று எனும் பாடல். இப்பாடலில் அருந்தமிழ் மொழியின் வல்லமை என்ன, இதை ஆறுமுக வள்ளலே எவ்வாறு வந்து சங்க புலவர்களில் ஒருவனாக இருந்து அங்கே தீர்ப்பு சொன்னார், வள்ளி நாச்சியார் என்பது என்ன என்ற தகவல்களை எல்லாம் அருணகிரிநாதருடைய வாக்கிற்கு மேற்கோளாக வள்ளலாருடைய வாக்கிலிருந்தும் நாம் பார்த்தோம். அதில் இன்னும் வரக்கூடிய அற்புதமான தகவல்கள் பாடலை பார்த்துவிட்டு பிறகு பார்ப்போம். முப்புற்று செவி கேட்பற்று பெரும் மூச்சொற்று செயல் தடுமாறி மூர்க்கச்சோர் குரல் காட்டி கக்கிட மூக்குக்குள் சளி இளையோடும் கோப்பு கட்டியினா பீச்சேட்டிடும் கூட்டிற்புக்குயிர் அலையாமுன் கூற்ற தத்துவம் நீக்கி போர்க்கடல் கூட்டி சட்டருள் புரிவாயே. காப்பு பொற்கிரி கோட்டை பற்றலர் காப்பை கட்டவர் குருநாதா காட்டி குக்குர வாட்டிக்கு பல காப்பு குத்திர மொழிவோனே வாய்ப்புட்ட தமிழ் மார்க்கத்திற் பொருள் வாய்க்க சித்திர முருகோனே வார்த்தை சிற்பர தீர்த்த சுட்டலை வாய்க்குட்பொற்பமர் பெருமாளே. வார்த்தைகளை என்ன அழகாக அப்படியே சந்த கவி எடுத்து தொடுத்து விடுத்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். பாடலின் பிற்பகுதியின் தொடக்கத்திலேயே காப்பு பொற்கிரி கோட்டை பற்றலர் காப்பை கட்டவர், என்ன கட்டவர் என்றால் அந்த இடத்தில் களைந்த என்பது பொருள். நாம் எல்லோருமே, அதாவது இந்த பூமிதான் மலையை தாங்கி கொண்டிருக்கின்ற என்று நாம் சொல்லுவோம். ஆனால் நம் பழந்தமிழ் நூல்களும் நமது ஞான வள்ளல்களும் சொல்கின்றார்கள், அல்ல, அந்த மலைகள்தான் பூமியை தாங்கி கொண்டிருக்கின்றன என்று. ஒரு உதாரணம், சுவற்றில் ஏதாவது ஒரு பொருளை வைத்து அப்படி பதித்துவிட்டு ஆணியை வைத்து அடிக்கின்றோம் அல்லவா,
அதுபோல இந்த பூமி அங்கே இங்கே அது நடுங்காமல் நழுவாமல் இருப்பதற்காக ஆணி அடித்தது போல அந்த மலைகள் அங்கே இருந்து பிடித்து தாங்கி கொண்டிருக்கின்றனவாம், சுற்றி கொண்டிருக்கின்றது. இல்லைங்களே, பார்த்தா மலை இப்படிதானே மேலே தானே இருக்குது சொல்கிறோம் இல்லையா, நம் நினைவு அவ்வளவுதான். ஆனால் சுற்றி கொண்டிருக்கும் பூமி இருக்கின்றதே, அது நாம் இங்கே பார்ப்போம், அதே நமது பூமியின் அந்த பக்கம் இருக்கிறதே, கீழிருந்து அந்த மலை தாங்கி கொண்டிருப்பது தெரியும். அதே போல அந்த புறம். ஆகவே இந்த மலைகள் பூமியை தாங்கி கொண்டிருக்கின்றன. அதனால்தான் காப்பு பொற்கிரி மேருமலையை சொல்கின்றார் அருணகிரிநாதர். கோட்டி என்றால் வளைத்த என்பது பொருள். திரிபுர சம்ஹாரம் செய்வதற்காக 3 அரக்கர்கள், அதாவது தங்கம் வெள்ளி இரும்பு என்ற 3 கோட்டைகளில் இருந்து அவர்கள் நினைத்த நேரத்தில் கோட்டையுடன் கிளம்பி நினைத்த நேரத்தில் இறங்குவார்கள். ஏராளமான பேர் அதன் அடியில் அகப்பட்டு அழிவார்கள். இறைவன் அந்த இடத்தில் சென்று அவர்களை அழித்தார் என்ற அற்புதமான தகவல். அந்த தகவலை இங்கே உணரச் சொல்ல காரணம், அந்த 3 கோட்டைகளும் வேறு எதுவும் அல்ல, ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடியதன் காரணமாக நாம் செய்யக்கூடிய தீய செயல்கள். ஆண்டவன் அந்த தீய செயல்களை அழித்து நம்மை தன்னிடம் இணைத்து நமக்கு அருள் புரிகின்றான் என்பதே அந்த தகவல். திருமூலர் திருமந்திரத்திலும் இதே சொல்கின்றார். இதை ஏற்கனவே நாம் திருமூலர் பாடலிலும் விளக்க உரையாக பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுக்கு குருநாதராக இருந்தவன் முருகப்பெருமானான நீ, அப்பா நீ எனக்கு அருள் புரிய வேண்டாமா என்று அருணகிரிநாதர் அங்கே கேட்கின்றார். அந்த ஆறுமுகவள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து எல்லா விதமான நோய்களையும் தீர்த்து நமக்கு ஆரோக்கியத்தை அளிக்க வேண்டுவோம். அவன் அருள்வான்.